அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 148 அதிகாரம், சர்வ சிருஷ்டியும் அவரை துதிக்க கடவுது என்கிற தலைப்பின் கீழே இங்கே சங்கீதத்தினுடைய ஆசிரியர் சொல்லுகிற கருத்துக்களை இந்த நாளிலே தியானிக்கலாம். அவர் தொடங்குகிறார், அல்லேலுயா, வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள், அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள், வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள் என்று சொல்லி வானத்தில் உள்ளவைகள் எல்லாம் அவரை துதிக்கும்படியாக இந்த சங்கீதத்தினுடைய ஆசிரியர் அழைப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். காரணம் என்ன? வசனம் 13 அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள், அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்துக்கும் மேலானது என்று இங்கே ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அவருடைய நாமம் மாத்திரம், ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அது ஒன்று மாத்திரம்தான் துதிக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தை இருதயத்தில் ஆழமாக பதித்தவராக இந்த வசனங்களை அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த நாட்களிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பக்கத்து தேசத்தில் உள்ளவர்கள் வழிபடுகிற சிருஷ்டிகளை பார்த்து அவர்களும் வழிபடக்கூடியவர்களாக இருந்தபடியினாலே இவர்கள் மாறிவிடக்கூடாது என்பதிலே அத்தனை அக்கறை உடையவராக வானத்தில் உள்ளவைகள் எல்லாம் அவரை துதிக்கும் பொழுது நீ அவரை மாத்திரம் துதிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்கிறதை உணர்த்துவிக்கும் வண்ணமாக இந்த வார்த்தைகளை எழுதுகிறதை பார்க்கிறோம். அந்த நாட்களிலே சூரிய நமஸ்காரம் செய்கிறவர்களாக காணப்பட்டார்கள். நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கிறோம், இங்கே தூதர்களே அவரை துதியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஒரு தேவதூதனை கண்ட மாத்திரத்தில் யோவானே சாஷ்டாங்கமாய் அவனுடைய கால்களிலே விழும்பொழுது தூதன் அவனை எச்சரிக்கிறான், நானும் உன்னை போல அவருடைய ஊழியக்காரன் தான், இப்படி செய்யாதபடி பார். ஒரு முறை அல்ல, 2 முறை 3 முறை விழுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரை அறிந்த அபிஷேகம் பெற்ற மனிதனே தூதனை கண்டு சாஷ்டாங்கமாய் விழும்பொழுது நாம் எம்மாத்திரம். ஆகவே இந்த வசனங்கள் நமக்கு ஆழமாக நம்மை எச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய சேனைகளெல்லாம் அவரை துதிக்கும் பொழுது நாம் அவரை மாத்திரம் துதிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எசேக்கியேல் 8 அதிகாரம் 16 வசனத்திலே, என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரங்களிலே கொண்டு போனார், இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் ஏறக்குறை 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்களுடைய முகத்தை கீழ்த்திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இங்கே யூதா வம்சத்தார் செய்கிற அருவருப்புகள் அற்பமான காரியமா? அவர்கள் தேசத்தை கொடுமையினால் நிரப்பி என்னை அடிக்கடி கோபமூட்டுகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாயிலும் ஒரு விக்கிரகத்தையாலும் நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம், நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்று சொன்னார். ஆலயத்துக்குள்ளே ஒரு துவாரமிட்டு அங்கே கிழக்கே இருக்கிற சூரியனை நமஸ்கரிக்கிறவர்களை பார்க்கிறோம். இன்றைக்கு சூரிய நமஸ்காரம் என்கிற பெயரில் அவருடைய சிருஷ்டிகளை வழிபடுகிறார்கள். 4 நட்சத்திரங்களை பார்க்கிறவர்களாக நட்சத்திர பலன், ராசி பலன் இவைகளையெல்லாம் பார்த்து கொண்டு சிருஷ்டிகளின் மேலே நம்பிக்கை வைத்து வாழுகிற மனிதர்களுடைய கண்களை திறக்கும்படியாக இந்த சங்கீத பகுதிகள் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நமக்கும் இவைகள் எச்சரிப்பாக கொடுக்கப்படுகின்றன. அவர் எரிச்சல் உள்ள ஒரு ஆண்டவராக மாறிவிடுவார். அவரை விட்டுவிட்டு அவருடைய சிருஷ்டிகளை வழிபடுகிறவர்களாக நாம் காணப்பட்டோம் என்று சொன்னால், இந்த ஜனங்கள் என்னை கோபமூட்டினார்கள், தங்கள் தேசத்தையே கொடுமையினால் நிறைத்தார்கள். இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறதுனால் நான் மாத்திரமல்ல, என் குடும்பம் மாத்திரமல்ல, என் தேசமே பாதிக்கப்படுகிற அளவிற்கு அத்தனை கோபமுடையவராக என் ஆண்டவர் மாறிவிடுகிறார் என்கிறபடியினாலே வானத்தில் உள்ள எல்லா அவரை துதிக்கும் பொழுது நீயும் அவரை மாத்திரம் துதிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்று சங்கீதாசிரியர் சொல்லுகிறார். 7 வசனத்திலிருந்து அவர் 12 வசனம் வரை திரும்ப சொல்லுகிறார். அவர் பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே, சகல ஆழங்களே, அக்கினியே, கல்மலையே, உறைந்த மலையே, மூடுபனியே, அவர் சொல்படி செய்கிற பெருங்காற்றே,
மலைகளே, சகல மேடுகளே, கனிமரங்களே, கேதுரு மரங்களே, காட்டு மிருகங்களே, நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறகுள்ள மனிதர்களே, பறவைகளே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னியரே, முதிர் வயதுள்ளவரே, பிள்ளைகளை எல்லாரும் நீங்கள் கர்த்தரை துதிங்க. எல்லாரும் அடங்கிடுறாங்க. பூமியில் சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய சிருஷ்டிகள் எல்லாம் இதற்குள்ள அடக்கம். இவர்கள் எல்லாரும் அவரை துதிக்கும்படியாய் அழைக்கிறார். இவர் பெருங்காற்றே, அவருக்கு கீழ்ப்படுகிற பெருங்காற்று. ஒரு காற்றுக்கு கட்டளையிட்டால் அது காடைகளை இறைய கொண்டு வந்து கொடுக்குது. ஒரு 2 முழ உயரத்திற்கு அங்கே கொண்டு வந்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கட்டளையிடும்போது அது அமைதலாகிறது. இறையாதை அமைதலாயிரு என்று சொன்னால் அமைதலாகிறது. ஒரு மகா மச்சத்தில் உள்ள ஒரு கடலில் உள்ள, அதாவது அந்த சீ கிரியேஷன்ஸ் என்று சொல்லுகிறார்களே, மகா மச்சம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு மீனுக்கு கட்டளையிட்டால் அது யோனாவை விழுங்கி கொண்டு வைத்து விடுகிறது. 3 நாட்கள் கழித்து கரையில் கொண்டு போய் கக்கு என்று சொன்னால் யோனாவை கக்கும்படியாக கரைக்கு வருகிறது. ஒரு பூச்சிக்கு கட்டளையிட்டால் ஒரு மரத்தை ஒரு இரவிலேயே அரித்து போட்டு விடுகிறது. அத்தனையாய் ஆண்டவருடைய காரியங்களுக்கு கீழ்ப்படுகிற இவைகளெல்லாம் அவரை துதிக்கும் பொழுது, இவைகளெல்லாம் அவரை ஆராதிக்கும் பொழுது, சின்ன சின்ன புருவ பொம்மைகளையெல்லாம் செய்து வைத்து கொண்டு நீ ஆராதிக்கும் பொழுது அவருக்கு கோபமூட்டுகிறாய். ஊரும் பிராணிகள் வடிவத்திலையும் விரும்பப்ப நம்முடைய உருவங்கள் எண்ணங்களிலே சிந்தனைகளிலே உருவாகிறபடியெல்லாம் நாம் செய்து வைத்துவிட்டு இவைகள் எங்களை வழிநடத்துகிற தெய்வம் என்று சொன்னால் அவர் அத்தனை கோபப்படுகிறவராக, எரிச்சலுடைய ஒரு ஆண்டவராக அவர் செயலாற்றுகிறவராக இருக்கிறார். அவைகள் நம்மை மாத்திரமல்ல, நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய தேசத்தையுமே அது அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே 13ஆம் வசனத்தில் நாம் திரும்பவும் படிக்கிறோம், அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்துக்கும் மேலானது. இயேசு என்கிற நாமம் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய யாவருடைய முழங்கால்களையும் முடங்கச் செய்கிற ஒரு நாமம். அவ்வளோ உயர்ந்த ஒரு ஆண்டவர், அவ்வளோ பெரிய திரியேக தேவனை நாம் ஆராதிக்கும்படியாய் கடமைப்பட்டு இருக்கிறோம். நமக்கென்று ஒரு இரட்சணிய கொம்பாக இயேசு என்கிற நாமத்தை தந்து அவர் வழியாக மாத்திரமே நாம் மோட்சத்தை சென்றடைய முடியும். நித்திய வழிய ஒன்றான மெய்தேவனாகிய அவரையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் நாம் விசுவாசிப்பதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த காரியத்தை இறுக பிடித்து கொண்டவர்களாக இந்த சங்கீத பகுதியில் சொல்லப்பட்டது போல அவரை மாத்திரம், சிருஷ்டிகள் எல்லாம், வானத்தில் உள்ளவைகள், பூமியில் உள்ளவைகள், சமுத்திரத்தில் உள்ளவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ள எல்லாம் அவரை துதிக்கும் போது நான் மாத்திரம் ஏன் சிருஷ்டிகளை துதிக்கணும்? என்னை உண்டாக்கின சிருஷ்டிகரை துதிப்பேன் என்று துதித்தோம் என்று சொன்னார். நிச்சயமாக அவர் நம்மை பிரியப்படுகிறவராக, நம்மை ஆசீர்வதிக்கப்படுகிறவராக காணப்படுவார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். நீரே சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம்.